செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு ஈனப்பிறவி உலகத்திலே கிடையாது. ஆல்ரெடி 1.5 வருஷம் கொத்த அவனுக்கு கழிதுன்னும் அவனுக்கு இன்னும் புத்தி வரல பத்தியா? ஏன்டா அடுத்தவனை கொன்று ஒரு 50 பேர் செத்து 50 குடும்பம் வைத்தறிச்சல்ல தான் நீங்கள் மறுபடியும் ஆட்சியை பிடிக்கணுமாடா? காசை கொடுத்து டிவிகேவில் உள்ள நிர்வாகிக்கு ஃபுல்லாக காசை கொடுத்து ஆளை கூட்டிகிட்டு வராதீங்கன்னு சொல்லி பார்த்தீங்க. ஒருத்தனும் கேட்கல, கட்சிக்கு விசுவாசமாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. என்ன மின்சாரத்தை நிறைய தடவை தடை பண்ணி பார்த்தீங்க, ஆம்புலன்ஸை நிறைய தடவை அனுப்பி பார்த்தீங்க. இங்கே கட்டுக்கடங்காத கூட்டம். கடைசியில் இப்படி கொன்று இப்படி ஒரு 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 50 பேரோட சாவில் திருப்பி ஆட்சி அமைக்கணுமா? சத்தியமாக சொல்கிறேன், கடவுள்னு ஒருத்தன் இருந்தான்னா நீங்கள் எவ்வளோ உருப்பிட மாட்டீங்களா? வயிறுஞ்சு சொல்கிறேன். இதில் விஜய் என்னடா தப்பு பண்ணா? நான் வந்து டிவிகே காரனே கிடையாது, நான் பிஜேபிக்காரன். என் பேர் சகாயம், நான் பிஜேபிக்காரன். விஜய் என்னடா தப்பு பண்ணா? என்னடா நாடக கம்பெனியாவது நடத்துறீங்களாடா? எல்லாரும் ஓன்னு அழுகிறீங்க. சாராயம் குடிச்சு அத்தனை பேர் சாகும்போது ஏன்டா அழுகலை நீங்களாம்? உடனே போய் பார்க்குறீங்க, உடனே 2 பேர் காலில் விழுகிறது மாதிரி போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடுறீங்க. என்னடா நடக்குது?